எல்லா தேங்காயும் நீயே எடுத்துக்கிறேன். ஒப்ப விட்டு தேங்காயடா, செதறி தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக எங்க ஆயா கிட்ட கொடுக்க போறேன். சரி சரி சரி, எல்லாத்துக்கும் கொடுக்கறேன். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்கணும். ஆமா, என்னமோ விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? அதுவா, நேத்து நான் காக்கா வலிப்பு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அப்பா நம்ம மைனரோட தங்கச்சி இல்ல, மைனரோட தங்கச்சி தேவிஜி அம்மா, அவங்க வந்து என் கையில அவங்க சாவியை கொடுத்து என் உசுரை காப்பாத்துறாங்க. தேவி அம்மாவுக்கு உன்னை வந்து காப்பாத்துறதாவது எங்களுக்கே காது குத்துறியா? நான் சொல்றது உண்மைதான். வேணா பாருங்க, அந்த அம்மா தலையில வச்சிருந்த பூ எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். பாத்தீங்களா பூ குறிஞ்சி? நீ வேணா பாரு, நான் ஒரு நாளைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னால அந்த அம்மா கூட எப்படி பேசுறேன்னு பாரு. தெரியாம பட்டுச்சு, மன்னிக்கணும். பார்த்து வரக்கூடாது. கண்ணு முகத்துல இருக்கா இல்ல முதுகல இருக்கா? நான் தான் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டல. அப்புறம் என்ன? போவேன். கும்பிடுங்க, ஐயா கூப்பிட்டதா சொன்னாங்க. வாடா, நீ எல்லாம் நான் கூப்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட இல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்க வார்த்தைக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டு வந்தாங்களே நான். ஆமா, யாரோ ஒரு பையன் உன் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறான். நானு யாரவன்? அது என் பையனோட பட்டணத்துல படிக்கிற பிள்ளைங்க, கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு வந்திருக்கு. அவன் என்னமோ என் தங்கச்சி கிட்ட கோயில்ல மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். நானு அப்படியெல்லாம் இருக்காருங்க, அது ரொம்ப தங்கமான பிள்ளையாச்சுங்களே. ஏண்டா நான் சொல்றேன், நீ இல்லையா? ஐயோ, நாளைக்கு கால போது விடியறதுக்குள்ள அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பணும். இல்ல உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். புரியுதா? நீங்க சொன்னபடி செஞ்சு தம்பி. என்னையா என்ன நடந்தது? தம்பி, கோயில்ல நீங்க இந்த ஊர் மைனரோட தங்கச்சி கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டீங்களா? என்னது? அதனால நாளை விடுகிறதுக்குள்ள உங்களை ஊரை விட்டு நான் அனுப்பி வைக்கலன்னா என்ன கொலை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டாரு. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அந்த மைனர் ரொம்ப பொல்லாதவன் தம்பி. அவனை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாரும் வாழ முடியாது. காரணம், அவன் பெரிய பணக்காரன். அவன் பணத்து மேல யாருக்கிட்ட காமிக்கிறான்? நானும் பணக்காரன் தான். வாங்க, இப்பவே போய் நேர்ல கேட்போம். வேண்டாம் தம்பி, வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, அந்த மைனர் அடிச்சு அவமானப்படுத்துறது உங்களை இல்லை, என்ன? இப்பவே சரியான பாடம் கத்துக் கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்காக பார்க்கிறேன். தம்பி, நான் ஊருக்கு புறப்படல. ஆனா உங்க ஊர்ல எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். மந்திரிக்கா மந்திரிக்கா கொலகொலையா 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 முந்திரிக்கா கொலகொலையா முந்திரிக்கா கொலகொலையா முந்திரிக்கா கொலகொலையா முந்திரிக்கா கொலகொலையா முந்திரிக்கா தும்பிடுறேங்க. சாப்பாட்டாமா கை சுடிக்க போது கீழே இறக்கு. அடிங்க ஒப்பந்தான் நானு. அத நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அவங்க என்ன பார்த்து சிரிச்சுட்டாங்க.
நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்றீங்க? தேவகி அம்மா ஏன் என்ன பார்த்து சிரித்தாங்க? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எங்க அக்கா ஒரு நாள் இப்படித்தான் எழுத்து வீட்டுக்காரனை பார்த்து சிரிச்சா, அவனும் சிரிச்சான். உங்க 2 பேரும் சிரிக்கிறத எங்க அப்பா ஒரு நாள் பார்த்து விட்டாரு. அப்புறம் எங்க அக்கா கூட்டிட்டு போய் ஏன் அவனை பார்த்து சிரிச்சேன்னு கேட்டாரு. அதுக்கு எங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா? மேல ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிட்டாடா. தானே அப்படி என்ன அந்த தேசமா சாபாட்ராமன் மேல ஆசை வச்சுட்டாங்கடா. அப்புறமா தேவகி அம்மாவை நேர்ல பார்த்து நானும் உங்க மேல ஆசைப்படுறேன் அப்படின்னு ஐயமா சொல்லிடுறான். அந்த அம்மா படிச்சவங்கடா. நீ இந்த மாதிரி பட்டிக்காடு தரமா போனேனா அவங்க உன் மேல ஆசைப்பட மாட்டாங்க. அதுக்கு நான் என்னடா செய்யறது? மூக்குறிஞ்சி நல்ல முழு டவுசரும் நல்ல செட்டப் பண்ணிக்கடா. அடா 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 அப்படியே கொல்ல பொம்மை மாதிரி இருக்க. அடிங்கொப்பம் தான் சாகர விட்டேன். வர்றாங்கடா. சொன்னது மறந்துடாத. தைரியமா கேளுடா. கேக்குறேன் உங்களுக்கு முன்னாலே கேக்குறேன். எல்லாரும் போய் ஒழிச்சுக்க போங்க. பிள்ளையார்ப்பா, நீதான் எனக்கு தைரியம் கொடுக்கணும். மாமாயே அந்த லூட் போல இருக்கு. அதான் இருக்கும். எங்க காணோம்? இதோ இங்கதான் இருக்கேன். தேவகி, இந்த மாயகிருஷ்ண உன்னை குழலூடி மயக்க வராண்டி. அடிங்கொப்பம் தன்னான. அது நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். நான் மாயகிருஷ்ணன் இல்ல, சாப்பாட்டுறாம. ஏங்க, இந்த குழல் சக்காய் எனக்கு எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, நான் நல்லா இருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்க நான் நல்லா இருக்கலாம். சொல்லியா? கேளு. தைரியமா சொல்லுவா. சொல்லிடுறேன். வந்துங்க, பயலுங்கெல்லாம் சொல்றாங்க. நான் உங்க மேல வந்துங்க. சொல்லுங்க. நான் வந்துங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அடிங்கொப்பம் தன்னான. அது நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். என்கிட்ட சொல்லுங்க. வந்துங்க, நான் உங்க மேல வந்துங்க. நான் உங்க மேல எனக்கு வெக்கமாட்டுங்க. ஐயோ, அவருக்கு வெக்கம் வந்துருச்சான். வாங்கடி போலாம். அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, உங்களுக்கு சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவன் சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, உங்களது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவன் சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. எரியும் விளக்கு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு, என்னையில் எரியும் விளக்கு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும்? சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும், நானுக்கும் காலம் வந்தால் நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, உங்களுக்கு சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். அடித்தால் அழுவேன் ஒரு நாள்,
யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காத்துக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாயி பொண்ணுக்கு தங்கம் மனசு, உங்களது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவர் சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. நீயா? என் ஸ்நேகிதி லதாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். மழை வந்துடுச்சு, அதான். ஐயோ, நிக்கிறீங்களா? உள்ள வாங்க. இது அம்மூடிதான். நிக்கிறீங்க, உட்காருங்க. உட்காராதீங்க. இப்ப உட்காருங்க. ஐயோ ஐயோ, இந்த நேரத்தில் அந்த பயலுக இல்லையே, அந்த அம்மாவுக்கு நான் என்ன பேசுறது, என்ன செய்யறது? வீட்டுல வேற யாரும் இல்லையே? இருக்காங்க, எங்க ஆயா இருக்கு, நடத்துரு போயிருக்கு. அப்பா, நல்லதா போச்சு. முதல்ல கதவை சாத்திட்டு வா. ஏங்க சாத்துனா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் அங்கே நின்னுட்ட? பக்கத்துல வா. ஏங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. வெளியில யாருகிட்டயும் சொல்ல மாட்டியே? ஏன்னா வெளியில தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்குவாங்க. கொஞ்ச நாளாவே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. கிட்டவா, வாயும் சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. கூழு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. குடிக்கிறியா?